வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். இது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப் கிட்டத்தட்ட 150 கிராம். 3 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் திருவி முதல்ல 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கெட்டியான பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 கிளாஸ் 2வது பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாயாசத்தில் வறுத்து சேர்க்குறதுக்காக தேங்காய் சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கப். அதுக்கப்புறம் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் முந்திரி பருப்பு. முதல்ல நம்ம வெல்லத்தை உருக்கி வச்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாயாசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 6லேருந்து 8 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா 1லேருந்து 2 விசில் வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதில் உருக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பருப்பு வெல்லத்தில் கிடந்து நல்லா வற்றி வரணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற 2 கிளாஸ் 2வது பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து பாயாசம் கொஞ்சம் வற்றி வரணும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாயாசம் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் முதல்ல எடுத்த கெட்டியான தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் நிறமாக வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் லைட் ப்ரௌன் நிறமாயிடுச்சு. இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் இதில் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை பாயாசத்தில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.